ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கணும். இந்த வீடியோ எதுக்காகன்னா, நான் எதுக்காக யூடியூப்குள்ள வந்தேன், எதுக்காக யூடியூப் சேனல் நான் செலக்ட் பண்ணேன். எல்லாருக்குமே ஒரு ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்காக தான் எல்லாமே ஓடிட்டு இருப்போம். சில பேர் எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்போம். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியமா இங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காமனா ஒரு விஷயம் என்னன்னா, சேலரி சம்பாரிக்கணும். லைஃப்ல நம்ம ஜர்னி பண்றதுக்கு முக்கியமா நம்மளுக்கு வந்து ஒரு 2 பிளாட்ஃபார்ம் வேணும். ஒண்ணு வந்து சம்பாரிக்கணும், இன்னொன்னு சம்பாரிக்கணும். வந்து காலேஜ்லாம் முடிச்சாச்சு. காலேஜ் முடிச்சேன் வளர்றேன்னு ஸ்கூல்லாம் முடிச்சாச்சு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நல்லபடியாக 11th 12th முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போயிட்டு காலேஜ் சேரலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்காக யூடியூப்குள்ளே வந்தேன் அதான் சொல்கிறேன் கோவப்படாதீங்க. நான் போர் அடிக்க விரும்பல. டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். 11th 12th முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து காலேஜ் எங்கே சேரலாம் அப்படின்னு ஒரு இது. எனக்கு காலேஜ் எங்கே சேரலான்னு ஒரு இது. அப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அங்கே படிக்கலாமா இங்கே படிக்கலாமா அப்படின்னு. எனக்கு சின்ன வயசில் வந்து லா படிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணி ஒரு டிகிரி முடிப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லா காலேஜில் சீட்டு கிடச்சாச்சா லா காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. கோயம்புத்தூருக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 3 மாதம் காலேஜ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் டிபார்ட்மெண்ட்லேயே படித்த ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருந்தானுங்க. அவங்க கூப்பிட்டு போயிட்டு என்னை இன்வைட் பண்ணானுங்க. நானும் பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட கான்செப்ட்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன லைஃப்பில் சம்பாதிக்கணும், ஆனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அவ்வளோதான். இந்த இது இல்லாமல் வந்து நம்ம சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நல்லா இருந்துச்சு அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நானும் ஜாயின் பண்ணேன். ஒரு வருஷம் ஆணுச்சு. அது ஒரு சரியான ஒரு கம்பெனி. அது ஒரு நெகட்டிவ் கம்பெனி. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கம்பெனியில் இருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஓரளவுக்கு க்ரோத் ஆகியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்து அப்போ தான் அவங்களுக்கே அந்த கம்பெனி அப்போ தான் புதுசு. ஸோ அதனால் லீடர்ஸே நிறையா அடி வாங்கிட்டாங்க. யார் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் சம்பாரித்த லீடர்ஸுக்கே நிறைய பிரச்சனை. அப்போ ஒன்றுமே சம்பாதிக்காமல் நாலேஜும் இல்லாமல் ஜீரோவில் இருந்த நான் வந்து ஒரு வருஷம் பிடிச்சி நின்னதே பெரிய விஷயம் அந்த கம்பெனியில். ஒரு வருஷம் பிடிச்சி நின்று 10 அப்பாயின்மெண்ட்லாம் மூவ் பண்ணேன். ஸோ அப்பயும் எதுவுமே பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. கடைசியாக ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆணுச்சு. க்ளோசிங் வந்துச்சு. தென் வந்து அதுவும் கொஞ்சம் நல்லா நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரியான ரெஸ்பெக்ட் அந்த இடத்துலேருந்து இல்லை. அவங்களும் லீடர்ஸும் நிறைய பேர் டெட் ஆகிட்டாங்க மீன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டாங்க. ஸோ நானும் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு யூடியூபர் தான் ஆகணும், ட்ராவலர் தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் வந்து அதை யோசிச்சுட்டேன். அதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கான இது எதுவுமே இல்லை. சொல்கிறதோடையே இருந்தேனே ஒழிஞ்சு அதை செய்யறதுக்கான தைரியம் எனக்கு அப்போ இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்துச்சுன்னா, எப்படி கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போக போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஏன் வேணான்னா, ஏஐங்கிற ஒரு விஷயம் அதிகமாகிடுச்சு. இந்த கம்பெனி தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம்னா நம்மளை எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்குவோம், சொல்லவே முடியும்னா. இப்போ கூட இன்டர்னுங்கிற ஒரு கம்பெனியில் 20,000 பேர்த்த வேலையை விட்டு தூக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்லேயும் முன்னிருந்த பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ கிடையாது. 2004க்கு அப்புறம் வேலைக்கு போனவங்க யாருக்குமே பென்ஷன் கிடையாது. நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கம்மி பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் படித்தவங்க ரொம்ப கம்மி. 10வது படிச்சிருந்தா போதும், கூட்டு போய் வேலை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 10 டிகிரி முடிச்சிருந்தாலும் யாருக்கும் வேலை கிடையாது. இதான் உண்மை. ஸோ இதனால் எனக்கும் சின்ன வயசுலேருந்து பெருசாக ஒர்க் போகணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அது யுவர் விஷ், உங்கள் லைஃபு, உங்கள் ஜேர்னி. நீங்கள் எப்படி பிடிச்ச மாதிரி வாழ்கிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. இது நம்மளுக்கு போதும் அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள். யாரும் கம்பல் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அதுதான் எனக்கு பொறுத்த வரையும். எண்ட் ஆஃப் த டே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாட்கள்லாம் எப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்ந்திருக்கேன் பா, அந்த ஒரு திருப்தியாச்சும் இருக்கும். நான் வந்து யார் கம்பல் பண்ணி என்னை இதை பண்ணு, கம்பல் பண்ணி நீ இதை தான் செஞ்சாகணும், இப்படி தான் நீ வேலைக்கு தான் போய் ஆகணும், இதை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்னு யாரும் கம்பல் பண்ணி வாழ்கிறது, அது என்னை பொறுத்தவரையும் அது வேஸ்ட்டும் இல்லாமல் அது எப்படி சொல்கிறதுனா எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ அதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியா இருந்தாலுமே சம்பாதிக்கணுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கூட போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அதான் யூடியூபுங்கிறது ஒரு பெஸ்ட்டு வே. எனக்கு ஒரு குட்டி ஆசை இருக்குது. என்னென்னா, என்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருக்காங்களே, இப்போ மதன் கௌரி அண்ணன், இந்த டிடிஎஃப்என் வாசன், அதுக்கப்புறம் இர்ஃபான் ப்ரோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம்.
அவங்களுக்குலாம் நெகட்டிவ் இருக்குது, அவனை பற்றிலாம் பிடிக்காதவங்க சில பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவன்லாம் நெகட்டிவ் அவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லா மனுஷனுக்கும் தப்பு பண்ணாத மனுஷன் இங்கே யாருங்க இருக்கா? எல்லாத்துக்குள்ளயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ்லாம் விட்டுருங்க. இட்ஸ் ஹியூமன். எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான், அதுலேருந்து கற்றுக்கிறவங்க தான். ஸோ ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குள்ளேயுமே ப்ளஸ் இருக்கும், நல்ல விஷயம்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க உங்கள் லைஃபுக்கு. ஸோ அது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இப்படி ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கு. அதை நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் எதுக்காக செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸாம் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைஃபுக்கு தேவையானதெல்லாம் ஓடி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு நம்ம ட்ரீம்ஸ்க்காகனா தேவையான ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்மேன் பையன் கிடையாது. நம்மளுக்கு வந்து என்னடா அப்படின்னு இருக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஒர்க் போனால் மட்டும்தான் அமௌண்ட் சேர்த்து வைக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம லைஃபுக்கு தேவையானதை பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னா, உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். வளர்ந்துருக்க எல்லாருக்குமே காரணம் நீங்கள் தான். பார்த்துட்ருக்க நீங்கள், ஆடியன்ஸ் நீங்கள், சப்போர்ட் பண்ணுற நீங்கள், நல்ல நல்ல உள்ளம், நிறைய பேர் நிறைய விஷயத்தில் நல்லா ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நல்லதை பேசுகிறதே பெரிய விஷயமாயிடுச்சு. நல்லது பண்ணுறதுங்கிறத தாண்டி ஒருத்தனை பற்றி நல்ல விதமாக பேசுகிறதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. போட்டி பொறாமை. நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ எடுப்போம். சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு. ஓகே, பார்ப்போம். பாய். மிஸ் யூ. உங்கள் சப்போர்ட்ஸ் வேணும். சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே பிக் நன்றி, பெரிய பெரிய நன்றி. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, பாய்.